அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். உங்களுடைய WAT பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு இறுதிநிலை பரீட்சையில முகாமை கணக்கீட்டுல மிகவும் முக்கியமான ஒரு பாடலகாக தொடர்புடைய கிரியம் அல்லது பொருத்தமான கிரிய அடிப்படையில் தீர்மானம் எடுத்தல் என்கின்ற அலகை பற்றி இன்று நாங்கள் ஒரு சிறு கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையிலே பிள்ளைகள், தொடர்புடைய கிரியம் என்றா என்ன? முதலாவது விடயம், நாங்க ஒரு பாடப்பரப்புக்குள்ள உள்நுழையேக்க அந்த விடயம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க முதலாவது கேள்வி கேட்போம், தொடர்புடைய கிரயம். தொடர்புடைய கிரயம், ரைட். என்ன இந்த தொடர்புடைய கிரயம் என்றா என்ன? பாருங்க, பேர்லயே இருக்கு, பாடமாக தெரியும். தொடர்புடைய. தொடர்புடைய. அப்ப பாருங்க, நாங்க சிம்பிளா சொல்லலாம், தீர்மானமடுத்தலுடன் தொடர்புடைய கிரியங்கள் தொடர்புடைய கிரியம் என அழைக்கும். பேர்லயே வருது பாருங்க. அல்லது பொருத்தமான கிரியம் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ரிலவன்ஸ் கொஸ்டின் சொல்லுவீங்க. பொருத்தமான, தீர்மானமடுத்தலுடன் பொருத்தமான கிரியங்கள் பொருத்தமான கிரியம். அப்ப ஒரு பெயர் எவ்வாறு உருவாக்கப்படுதுன்னு சொன்னா அந்த டெபினிஷன் வரைவிலக்கணத்துல இருந்தா பெயர் வருது. அப்ப தீர்மானம் எடுத்தலுடன் நேரடியாக தொடர்புபட்ட கிரியங்கள் தொடர்புடைய கிரியங்கள் என அழைக்கப்படும். அப்ப தொடர்புடைய கிரியம் இருந்தால் அதுக்கு ஒப்போசிட்டான ஒரு ஆள் வருவார், தொடர்பற்ற கிரியம். தொடர்பற்ற கிரியம். தொடர்பற்ற கிரியம் அல்லது பொருத்தமற்ற கிரியம், இரலவன்ட் கொஸ்டின் சொல்லுவோம். என்ன தொடர்பற்ற கிரியம்? இவருக்கு ஒப்போசிட். தீர்மானமெடுத்தலுடன் நேரடியாக தொடர்புபடாத கிரியங்கள். தீர்மானமெடுத்தலுடன் நேரடியாக தொடர்புபடாத கிரியங்கள் தொடர்பற்ற கிரியம் என அழைக்கப்படும், அல்லது பொருத்தமற்ற கிரியம் என அழைக்கப்படும். அப்ப மறக்க கூடாது. அப்ப இதுல கூட கடந்த கால பரீட்சை வினாக்களா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்ட வினாக்களா இருக்கலாம், அல்லது மாதிரி வினாத்தாள்களா இருக்கலாம். அதுல தொடர்புடைய கிரியம் என்றா என்ன, தொடர்பற்ற கிரியம் என்றா என்ன தெளிவுபடுத்தல் அதிகமாக வினாவப்பட்டிருக்கு. இப்ப அதுட வகைக்கு வருவோம். இப்ப நாங்க தொடர்புடைய கிரியம் என்றா என்னென்று பார்த்துட்டோம், தொடர்பற்ற கிரியம் என்றா என்னென்று பார்த்துட்டோம். இனி அதுட வகைக்கு வருவோம். தொடர்புடைய கிரியம் என்றா என்ன, அதுட வகைகள் என்று பாருங்க. பிரதானமாக இதுல ஒவ்வொருத்தர், இப்ப WAT ஸ்ரீலங்காவா இருக்கலாம், அல்லது CA ஸ்ரீலங்கா, அல்லது CIMA UK, OACCA சம்திங். பிரதானமான வகைப்படுத்தல் எல்லாருமே காமனா தான் பார்க்கணும். என்ன மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ஒரு தியரி ஏதோ ஒரு பேஸ்லான வேலை போகும். ஆனா சப்டிவைடட், அதாவது உபபிரிவுகளாக வகைப்படுத்துறது இப்ப அவையின் ஸ்கோப், அவை எது தாக்கத்தை எடுத்துக்கிறதுக்காண்டி மாறுபடும். ஆனா பிரதான வகைப்படுத்தல் எல்லா இடத்துலயும் காமனா இருக்கு. நான் உங்களுக்கு பிரதானமான வகைப்படுத்தல் சொல்ல போறேன். அப்ப அந்த அடிப்படையில தொடர்புடைய கிரியம் நாங்க பார்க்க பிள்ளைகள், முதலாவது சொல்ல போறோம் அதிகரிப்பு கிரியம் அல்ல அதிகரிக்கும் கிரியம். அதிகரிக்கும் கிரியம் ஆங்கிலத்தில் இன்கிரிமெண்டல் கொஸ்டின் சொல்லுவோம். அப்ப ஒரு தொடர்புடைய கிரியத்துல முக்கியமானால் அதிகரிக்கும் கிரியம், அதிகரிக்கும் கிரியம் அல்லது அதிகரிப்பு கிரியம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம் பிள்ளைகள், மாறும் கிரியங்கள். இந்த அதிகரிப்பு கிரியத்துக்கு உதாரணம் என்று சொல்லலாம், மாறும் கிரியங்கள். இப்ப உற்பத்தியின் அதிகரிப்பிற்கேற்ப கிரியமும் அதிகரித்தால் அது தொடர்புடைய கிரியம். அனைத்து மாறும் கிரியங்களும் தொடர்புடைய கிரியம். நேர் மூலப்பொருள் ஒரு மாறுங்கிரியம், நேர் கூலி மாறுங்கிரியம், மாறும் மேந்தலைகள் மாறுங்கிரியம். இதெல்லாம் தொடர்புடைய கிரியம். இப்ப தொடர்புடைய கிரியத்துல முக்கியமானால் யாரு? முதலாவதால் அதிகரிக்கும் கிரியம். இரண்டாவது சொல்லிடம் பிள்ளைகள், எதிர்கால காசோட்டம். ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் எல்லாம் தொடர்புடைய கிரியமா? இரண்டா, நாங்க தீர்மானம் எடுக்க பிள்ளைகள் காசை மையப்படுத்தி தான் பார்ப்போம். உங்களை எல்லாருக்குமே இந்த ஒரு சினிமா, இந்திய சினிமா பார்க்குற இருந்தா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த வடிவேலு ஒரு காமெடி, வடிவேலு ஒரு கேண்டீன் வச்சிருப்பேன். அது எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல, கிட்டத்தட்ட பழைய காமெடி, 10-15 வருஷத்துக்கு முதல்ல அந்த காமெடி. வடிவேலு ஒரு கேண்டீன் வச்சிருப்பேன். அப்ப அந்த ஒரு காலேஜ்ல கேண்டீன் வச்சிருப்பேன். அப்ப அங்க போவேன்.
அவ அங்க பார்த்தா இல்ல, கிட்டத்தட்ட பார்த்தா அந்த கேண்டீனே ஃபுல் பிஸியா இருக்கும், மாணவர்கள் எல்லாருமே சாப்பிட்டு இருப்பினும் வடிவேலுக்கு நல்ல ஹாப்பி. அவர் பார்ப்பார் முன்னுக்கு சாப்பாடு ஒண்ணுமே இருக்காது. எல்லாருக்கும் ரெண்டு சர்வன் ரெண்டு பேரை கூப்பிடுவார். கூப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க 15 கிலோ மா முடிஞ்சுது, இது முடிஞ்சுது, அது முடிஞ்சது சொல்லுவாங்க. வெரி குட் பொக்கேட்டுக்கு இருந்து டிப்ஸ் எடுத்து கொடுப்பேன். எல்லாம் கொடுத்து போட்டு போயவர் லாட்சியை திறப்ப எம்டியா இருக்கும். வடிவேல் தண்ட வியூல வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பேன். கொடுத்து போட்டு ரெண்டு ஆண்டு எல்லாம் கடனுக்கு சாப்பிட்டு போறாங்க, என்ன செய்யறது. வடிவேல் அப்படி ஏங்கி விழுகிற மாதிரி இந்த காமெடி முடி பாருங்க காசு உண்டு. என்னதான் வியாபாரங்கள் நடக்கலாம், என்னவும் நடக்கலாம், ஆனா அது எதை மையப்படுத்தி இருக்கணும்னா காசு ஊட்டது. அப்ப எதிர்கால காசூட்டங்கள் எதுக்குள்ள வர போற தொடர்புடைய கிரியத்தின் ஒரு குறிகாட்டிகளாக கொள்ளப்படும். மூன்றாவது சொல்லப்படுது பிள்ளைகள் வேறுபட்ட கிரியம், டிஃபரன்சியேட்டட் காஸ்ட். இப்ப ஒரு கிரியம் வந்து பிள்ளைகள் நிலையானதாக இருந்தால் அதை வைத்து தீர்மானம் எடுக்கிறார். இப்ப நீங்க தீர்மானம் எடுக்கணும், ஒன்று கூடணும் அல்லது குறையும். ஒரு பிக்ஸ்டா இருக்குன்னா அதை வச்சு நாங்க ஒரு முடிவுக்கு வர இயலாது. அப்ப வேறுபட்ட கிரியங்கள் என்ன சொல்றாங்க, ஒரு கிரயம் அதிகரிக்கணும் அல்லது குறைவடையும், நிலையானதாக இருக்கக்கூடாது. இதுதான் வேறுபட்ட கிரியம் அல்லது வேறுபாட்டு கிரியம் என்று சொல்லுவோம். அப்ப இதுவும் தொடர்புடைய கிரியம். நாலாவது சொல்றாங்க நாலாவது சொல்றாங்க சந்தர்ப்ப கிரியம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காஸ்ட் சொல்லுவோம் சந்தர்ப்ப கிரியம். இப்ப எல்லாருமே WAT1 படிச்சிருப்பீங்க. அதுல வந்து எக்கானமிக்ஸ் ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க, அல்லது அட்வான்ஸ் லெவல்ல படிச்சாங்க எக்ஸாம்ஷன் எடுத்து வந்திருப்பீங்க. அப்ப அதுல எக்கானமிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அதுல படிச்சிருப்பீங்க சந்தர்ப்ப கிரியம் அமையச்சல ஒன்று படிச்சிருப்பீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன குறித்த ஒரு தெரிவை நீங்கள் மேற்கொள்ளும் போது அதனால் இழக்கப்படுகின்ற அதற்கு அடுத்த சிறந்த தெரிவின் மெய் ரீதியான பெறுமதி சந்தர்ப்ப செலவு படிச்சிருக்கீங்க. பாருங்க, பண ரீதியான பெறுமதி. அப்ப நீங்க ஒரு தெரிவை மேற்கொள்ள வழி கிடைக்க, ஒரு தீர்மானம் அடிக்க நீங்க ஏதோடு இழந்துதான் எடுக்க போறீங்க, அந்த இழப்புக்கு வர்ற கிரியத்தையும் நாங்க தொடர்புடைய கிரியமாக பார்க்கணும். பாருங்க, தொடர்புடைய கிரியம் என்ன, தீர்மானம் எடுத்தலுடன் நேரடியாக தொடர்புபடுகின்ற கிரியங்கள் தொடர்புடைய கிரியம். இது எத்தனை வகைப்படுது, பிரதானமாக 4 வகைப்படுது. இதை விட சப்டிவைடட் கணக்கு இருக்கு பிள்ளைகள். பிரதானமாக 4 வகைப்படுது. என்ன, அதிகரிக்கும் கிரியம் சொன்னால் ஒரு கிரியம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும், உற்பத்தி அதிகரிக்க கிரியமும் அதிகரித்தால் அது அதிகரிப்பு கிரியம். உதாரணம் மாறும் கிரியங்கள், நேர் மூலப்பொருள், நேர்கூலி, மாறும் மேந்தலை எல்லாம் அதிகரிப்பு கிரியம். இரண்டாவது எதிர்கால காசோட்டம். நான் ஏற்கனவே சொன்னால் காசோட்டத்தை வைத்துத்தான் நாங்க தீர்மானம் எடுத்தல மேற்கொள்ளும். என்னதான் நாங்க வருவாய் உழைக்கலாம், என்னவும் செய்யலாம், காசு இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை. அப்ப எதிர்கால காசோட்டம். மூன்றாவது வேறுபட்ட கிரியங்கள். ஒரு கிரியம் நிலையானதாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதை வைத்து தீர்மானம் எடுக்கலாம். அப்ப கிரியம் வந்து என்ன செய்யும், ஒன்று கூடணும் அல்லது குறையும், பிக்ஸ்டா இருக்கக்கூடாது. அதான் வேறுபட்ட கிரியம். ஃபைனலி சந்தர்ப்ப கிரியம் அல்லது அமைய செலவு. ஒன்று தெரிவு செய்ய ஒன்று இழப்பீங்க, அதன் மெய் ரீதியான பெறுமதியையும் நாங்க கணிப்பிட்டு எடுக்கணும்னு சொல்லுங்க. இது தொடர்புடைய கிரியம். அடுத்தது பார்க்க போறோம் தொடர்பற்ற கிரியம். ஏற்கனவே நம்ம சொன்னால் இதுக்கு ஆப்போசிட் ஆனவர் தொடர்பற்ற கிரியம். தொடர்பற்ற கிரியம் அல்லது பொருத்தமற்ற கிரியம். தொடர்பற்ற கிரியங்கள் அல்லது பொருத்தமற்ற கிரியங்கள் இரலவென்ட் கொஸ்டின் சொல்லுவோம். தீர்மானம் எடுத்தலுடன் நேரடியாக தொடர்புபடாத கிரியங்கள் தொடர்பற்ற கிரியம், அல்லது தீர்மானம் எடுத்தலுடன் நேரடியாக பொருந்தாத கிரியங்கள் பொருத்தமற்ற கிரியம். தொடர்பற்ற அல்லது பொருத்தமற்ற என்று சொல்லுகிறார். இதுவும் வந்து பிள்ளைகள் 4 வகைப்படுத்த போறோம் பிரதானமாக அவரை பார்த்த மாதிரி. முதலாவது சொல்றாங்க எப்படி என்று சொன்னால் ஆழ்ந்த கிரியம் அல்லது அமிழ்ந்த கிரியம். சங் காஸ்ட். இப்ப நாங்க ஒரு செலவை செய்கிறோம், அந்த செலவா எங்களால் எதிர்காலத்திலே அல்லது நிகழ்காலத்திலே மீளவும் பெறப்பட முடியாம இருந்தா அது ஆழ்ந்த கிரியம். கடலுக்கு போட்ட மாதிரி விடுவா, நீங்க ஒரு விஷயத்த கொண்டே கடல்ல போடுறீங்கன்னா திருப்பி உங்களால் எடுக்கலாம். பிறகு நீச்சல் தெரிஞ்ச ஆக்கள் போய் எழுப்பினா அதெல்லாம் ரேர். பட் நார்மலான பிராக்டிக்கல் என்ன, ஒரு விடயத்தை நாங்க கொண்டே போட்டோம்னா அது எடுக்கலாம், கடலுக்குள்ளேயோ எங்கேயோ போட்டா எடுக்கலாம். அது ஆழ்ந்துட்டுது, அமிழ்ந்துட்டுது. அதே மாதிரி தான் நீங்கள் நிறுவனத்தினால் செய்யப்பட்ட ஒரு செலவானது, கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு செலவானது
நிகழ்காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்திலேயோ மீளவும் பெறப்பட முடியாது இருந்தால் அது ஆழ்ந்த கிரி. அது ஒரு தொடர்பற்ற கிரி. மறக்கக்கூடாது. நிறுவனத்தால செய்யப்பட்ட செலவானது நிகழ்காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்திலேயோ நிறுவனத்தால மீளவும் பெற முடியாது இருந்தால் அது ஆழ்ந்த கிரியம் அல்லது அமிழ்ந்த கிரியம். ரெண்டாவது அடுத்து சொல்றாங்க பாத்தீங்கன்னு சொன்னா பேரளவிலான கிரியம். பேரளவிலான கிரியம் அல்லது கற்பனை கிரியம். இந்த வேர்ட் நாங்க பாவிக்கிறது வெரி ரேர். பேரளவிலான சொல்றாங்க நோஷனல் கொஸ்டன் ஆங்கிலத்தில். நோஷனல் என்றா சில கிரியங்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பிம்பமா இருக்கும், ஆனா உண்மையான கிரியம் வராது. அதை வச்சு தீர்மானம் எடுக்கலாமா? நாங்க அந்த ஒரு லொட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வரைக்கும் யோசிக்கணும், அப்பா எங்களுக்கு ஒரு 5 கோடி விழுந்தா இப்படி இருக்கும், விழுந்தால் எப்படி இருக்கும் என்று யோசிச்சுட்டு வருவோம். அதை வச்சுட்டு நாங்க போய் கடையில போய் ஒரு நகை கடையில போய் நகை வாங்குறதோ ஒரு காணி ஒன்றும் செய்ய விழுந்தா பிறகுதான் யோசிச்சு. அதே மாதிரி ஒரு செலவு ஏற்படுற மாதிரி எங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கும், ஆனா உண்மையாக செலவு இருக்கா? அதான் ஆழ்ந்தகி. இதை வச்சு நாங்க தீர்மானம் எடுக்க இயலாது. அதுக்கு உதாரணம் சொல்றாங்க, பெயரளவிலான வாடகை, பெயரளவிலான வட்டி. அப்ப ஆழ்ந்த கிரியத்துக்கு உதாரணம் சொல்லுவாங்க பிள்ளைகள், தந்தை ஆய்வு செலவு. தந்தை ஆய்வு செலவு ஆலோசனை கட்டணம், இதெல்லாம் எங்கட ஆழ்ந்த கிரியத்துக்கான உதாரணம். Right. மூன்றாவது சொல்லி நம்ம பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னால் கடமைப்பட்ட கிரியம் அல்லது கடப்பாட்டு கிரியம். ஒரு விஷயத்துக்கு இது ஆங்கிலத்தில் கமிட்டட். கமிட்டட் ஏண்டா ஒன்று கடமைப்பட்டுட்ட, இனி அதுல இருந்து மீள இயலாது, வேற புதுசா ஒண்ணு செய்ய இயலாது, தீர்மானம் எடுக்க இயலாது. அப்ப சில விடயங்கள் கிரியங்கள் அது கமிட்டட் ஆயிருக்கும். அந்த காலப்பகுதி முழுவதும் நாங்கள் செலுத்தியோ தீரும், அதை விட்டு நாங்கள் மீள முடியும். உதாரணத்துக்கு பார்த்தா இன்சூரன்ஸ் பிரீமியம், காப்புறுதி கொடுப்பனவு. ஒரு 10 வருஷம் ஸ்கீம் போட்டீங்கன்னா நீங்க 10 வருஷமும் இன்சூரன்ஸ் பே பண்ணணும். காப்புறுதி கொடுப்பனவு உங்களுக்கு ஒரு கடமைப்பட்ட கிரியம் அல்லது கடமைப்பாட்டு கிரியம், கடப்பாட்டு கிரியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா வாடகை. நீங்க ஒரு 5 வருஷம் லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு வாடகை எடுத்தீங்கன்னு சொன்னா 5 வருஷமும் நீங்க வாடகை பே பண்ணணும். இந்த கொரோனா டைம், COVID-19 டைம் எல்லாம் ரெண்டு கருத்தாக்கள் சில டைம் பே ஆஃப் பண்ணி விட்டவன் கொஞ்சம் காசு கழிச்சு, ஆனா அப்புறம் கூட இல்லை, அவை இதை நம்பி தானே பேங்க் லோன் கட்டி இருப்பேன். பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் பிள்ளைகள் ரெண்டுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க? பேங்க்ல லோன் எடுத்து சொந்த கேபிட்டல் போடுறாங்க, அவ்வளவு கெப்பாசிட்டி குறையும். அப்ப பேங்க் லோன் எடுத்து அதுக்கெல்லாம் பில்டிங் கட்டப்பட்டிருக்கும், அந்த வேற வருமானத்தை வச்சு இந்த லோன் கட்டுப்படும். அப்ப அவை உங்களுக்கு மேனேஜ் பார்த்து வேண்டாம் சொன்னா பேங்கை வைக்க மேனேஜ் பார்த்து கன காலத்துக்கு விடாது. அப்ப எது கமிட்டட் தான். இந்த காலப்பகுதிக்கு நீங்க பிசினஸ் செய்யறீங்களோ இல்லையோ கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? வாடகை கொடுக்கணும். அப்ப கடமைப்பட்ட கிரியத்துக்கு வருவது வாடகை, காப்புறுதி கட்டணங்கள். அதே மாதிரி இந்த பேக்கேஜ் சொல்லுவோம், டெலிபோன் மொபைல் நீங்க பாவிக்கிறீங்களோ இல்லையோ அந்த காசு கட்டியே தீரும். இதெல்லாம் கடமைப்பட்ட கிரியங்கள். ஃபைனலி சொல்லினோம் உறிஞ்சப்பட்ட மேந்தலை. உறிஞ்சப்பட்ட மேந்தலை. அப்ப மேந்தலை கிரியத்தை பிள்ளைகள் அகத்துறிஞ்சப்பட்ட மேந்தலை, ஓவர்ஹெட் அப்சோர்ப்ஷன் அல்லது அப்சோர்ப்ட் ஓவர்ஹெட், இதெல்லாமே பிள்ளைகள் தொடர்பற்ற கிரியம். அகத்துறிஞ்சப்பட்ட மேந்தலை, உறிஞ்சப்பட்ட மேந்தலை கணக்குல தந்தா நீங்க அதை வச்சு தீர்மானம் எடுக்க மாட்டீங்க. அது என்ன கிரியம்? ஒரு தொடர்பற்ற கிரியம். அப்ப உங்களுக்கு முதலாவது விடயம் விளங்கி இருக்கும் அந்த கன்செப்ட். நீங்க ஒரு எக்ஸாமுக்கு போவைக்கோ அல்லது இதை பற்றிய நாலேஜ் எடுக்க வைக்கோ முதலாவது விடயம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எந்த பாடம் படிச்சாலும் அது இந்த கன்செப்டை கிளியர் ஆகும். அதெண்டா என்ன? உதாரணத்துக்கு தொடர்புடைய கிரியம் என்றா என்ன, அதிண்ட வகைகள் என்ன? அதுக்கு ஒப்போசிட் ஆனது என்ன? தொடர்பற்ற கிரியம் என்றா என்ன, அதிண்ட வகைகள் என்ன? அதை படிச்சுட்டோம்னா அதுக்குள்ள நாங்க சிம்பிளா போகலாம். இது உங்களுடைய முதலாவதாக உங்களுக்குரிய கற்றல் வழி. ரெண்டாவது பார்க்க போற பிள்ளைகள், நாங்க தொடர்புடைய கிரியத்தை பிராக்டிகலா கணக்குல பார்க்க போறோம். அதுல உங்களுக்கு 3 விதமான தொடர்புடைய கிரியம் தான் மெயினா டெஸ்ட் பண்ண போறோம். ஒன்று நேர் மூலப்பொருளோட தொடர்புடைய கிரியம், ரெண்டாவது நேர் கூலியோட தொடர்புடைய கிரியம், மூன்றாவது இயந்திரத்தோட தொடர்புடைய கிரியம். இந்த 3 விடயங்கள் உங்களுக்கு பிரதானமாக கேட்கப்படும். மற்றது தொடர்புடைய கிரியங்கள் யார் யார் தெரியும் எங்களுக்கு, இதை வச்சு கணக்கு செய்யலாம். அப்ப பாருங்க,
இந்த மூலப்பொருளுடன் தொடர்புடைய கிரியத்தை சிம்பிளா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா ஒரு சார்ட் போட்டு காட்டும். இந்த சார்ட் கூட பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைங்க உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். தியரியா நாங்க பாக்குறதை விட ஒரு சார்ட் ஒரு மைண்ட் மேப் மாதிரி வச்சிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப நாங்க இந்த வெபினார் படிக்க பாக்குறதே வந்து பிள்ளைங்க நீங்க படித்ததை உங்களுக்கு மீட்டல் செய்வதற்காகத்தான். அப்ப நான் இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்றது வந்து தியரி ரீதியா உங்களை கிளியர் பண்ணி விட்டேன்னு சொன்னா நீங்க இதை வச்சு கால்குலேஷன் சிம்பிளா செய்யலாம். இப்ப பாருங்க, மூலப்பொருளுடன் தொடர்புடைய கிரியம். ரைட், மூலப்பொருளுடன் தொடர்புடைய கிரியம். இப்ப ஒரு கேள்வி கூட நாங்க விடையை பெற்றுக்கொள்ளும் எல்லாம் லொஜிக்கா பார்த்தோம்னா இந்த படம் ஈஸியா இருக்கு. முதலாவது கேள்வி எப்படி கேட்பீங்கன்னு சொன்னா, மூலப்பொருள் ஏற்கனவே இருப்பில் உள்ளதா? இப்ப நாங்க ஒரு பிசினஸ் எடுக்க செய்ய போறோம் அல்லது ஒரு ப்ரொஜெக்ட் ஒரு திட்டத்தை உள்வாங்க போறோம்டா எங்களுக்கு அந்த திட்டத்துக்கு வந்து மூலப்பொருள் தேவைப்படும். இப்ப நாங்க முதலாவது கேள்வி கேட்போம் களஞ்சிய காப்பாளர்கிட்ட போய், இந்த திட்டத்துக்கு தேவையான மூலப்பொருள் ஏற்கனவே இருப்பில் உள்ளதா? முதலாவது கேள்வி என்ன கேட்கப்படும்? தேவையான, அதாவது இந்த திட்டத்துக்கு தேவையான போதுமான அளவு மூலப்பொருள் ஏற்கனவே இருப்பில் உள்ளதா? பாருங்க, தேவையான மூலப்பொருள் ஏற்கனவே இருப்பில் உள்ளதா? தேவையான மூலப்பொருள் ஏற்கனவே இருப்பில் உள்ளதா என்று கேட்போம். முதலாவது கேள்வி. ரெண்டு பதில் வரும். ஒன்று ஆம் என்று வரும், மற்றது இல்லை என்று வரும். ரைட், பாருங்க, ரெண்டு பதில் வர போகும். ஆம், இல்லை என்று ரெண்டு விதமான பதில் வர போகும். ஆம் என்றும் வருது, இல்லை என்றும் வருது. ரைட், அப்ப இல்லை என்றுட்டா ஒண்ணுமே செய்யலாது. எங்களுக்கு ஒரு ஒரு பொருளுமே இருப்புல இல்ல, ஆனா நாங்க திட்டத்தை நடைமுறைப்படுத்தி முடிக்கணும், அவனால சந்தையில போய் வாங்கும். அப்ப எங்களுக்கு எப்ப என்ன கிரியம் பெற போகுது? கொள்வனவு கிரியம். இதான் கிரியமா இருக்கு. கொள்வனவு கிரியம் அல்லது சந்தை விலை அல்லது உற்பத்தி கிரியம். சில பேர் உற்பத்தி செய்து வைப்பாங்க மூலப்பொருளை. பாருங்க, அப்ப மூலப்பொருள் ஏற்கனவே இருப்பில் உள்ளதான்னு கேட்போம். பதில் வருது இல்லை என்றா ஒண்ணுமே இருப்புல இல்ல, நான் இந்த திட்டத்தை எடுத்துட்டோம், அவளை அல்லது இந்த வாடிக்கையாளர் இந்த கட்டாளி எடுத்துட்டோம், அது நிறைவேற்றி கொடுக்கணும்டா கட்டாயம் நாங்க சந்தையில போய் வாங்குவோம். வாங்க வலிக்கிட்டா கொள்வனவு கிரியம் அல்லது சந்தை விலை. சில பேர் என்ன செய்வாங்க, மூலப்பொருள் தானே உற்பத்தி செய்து கொடுப்பாங்க நிறுவனம், அந்த உற்பத்தி கிரியம் இருக்கு. Right. ஆம் என்று பதில் வந்துச்சு. அடுத்த பதில் என்ன வந்திருக்கு? ஆம் என்று வந்திருக்கு. அப்ப அடுத்த மூலப்பொருள் இருக்கு என்று சொல்றாங்கடா. அடுத்த கேள்வி ஓகே இருக்குதான், பிரச்சனை இல்லை. இந்த மூலப்பொருள் வளமையான பாவனைக்கு பயன்படுத்தப்படுவதா என்றால் நாங்க இந்த திட்டங்களுக்கு இருக்கிறது இந்த திட்டத்துக்கு பயன்படுத்தலாமா? இப்ப மூலப்பொருள் ஏற்கனவே இருப்பிட இருக்கிறது, ஓகே பிரச்சனை இல்லை இருக்குதானே. இந்த மூலப்பொருளை, அப்ப இருப்பிட இருக்கிற மூலப்பொருளை வளமையான நோக்கத்துக்கு பயன்படுத்த முடியுமா, இந்த திட்டத்துக்கு பயன்படுத்தலாமா? பாருங்க, இருக்கிறது படுத்த கேள்வி கேட்போம். இந்த மூலப்பொருளை இந்த மூலப்பொருளை வளமையான நோக்கத்திற்கு பயன்படுத்த முடியுமா? வளமையான நோக்கத்துக்கு பயன்படுத்த முடியுமா? இந்த மூலப்பொருளை வளமையான நோக்கத்துக்கு பயன்படுத்த முடியுமா என்றா ரெண்டு பதில் வரும். பயன்படுத்தலாம்டா பயன்படுத்தலாம், இல்லையண்டா இல்லை. அவர் சொல்ற ஆம், பயன்படுத்த முடியும், இல்லை பயன்படுத்த முடியாது. ஆம், பயன்படுத்த முடியும், இல்லை பயன்படுத்த முடியாது. ரைட், ஆம் பயன்படுத்தலாம் தானே. பயன்படுத்தினா நாங்க எதை கிரியமா எடுப்போம் சொன்னா, சந்தை விலை அல்லது பிரதியீட்டு கிரியம்.
பிரதியீட்டு கிரியம். பயன்படுத்த இயலாது மூலப்பொருள் இருப்புல இருக்கு. ஆனா அந்த மூலப்பொருளை வளமையான நோக்கத்துக்கு பயன்படுத்த இயலாது, வச்சிருந்து பிரயோசனம் இல்ல. அப்ப நாங்க அதை என்ன செய்ய மாட்டோம், ஒடிவு பெறுமதிக்கு விற்போம். ஒடிவு பெறுமதி அல்லது எச்ச பெறுமதி தொடர்புடைய கிரியமாக கருதப்படும். பாருங்க, மூலப்பொருளுடன் தொடர்புடைய கிரியங்கள் இந்த அடிப்படையில கேள்வி கேட்கப்படும். மூலப்பொருள் தொடர்புடைய கிரியம் வரைக்க நாங்க இந்த அடிப்படையில கேள்வி கேட்போம். அப்ப அடுத்த ரெண்டாவது கூலியோட பார்க்க போறோம். ரைட். கூலியுடன் தொடர்புடைய கிரியம். கூலியுடன் தொடர்புடைய கிரியம் நேர்கூலியா சேம் ஐடியால தான் கேள்வி கேட்போம். நாங்க முதல் கேட்ட மாதிரி தான் கூலிக்கும் கேள்வி கேட்போம். எப்படி கேட்போம்டா, மூலப்பொருளுக்கு நம்ம ஏற்கனவே இருப்புல இருக்காங்க, கூலியை இருப்புல வச்சிருக்கலாம். அப்ப இங்க கேட்போம், வேலையற்ற ஊழியம் அல்லது வேலையற்ற மனுத்தியாலம் காணப்படுகின்றன. நிறுவனத்துக்கு வேலைக்கு வருவினம், சிலது வேலை இல்லாம சும்மா இருந்துட்டு போயிடும். அது அப்படி இருந்தா, அது வேலைக்கு ஒரு 5 பேர் இருக்கு, 2 பேர் தான் பலம் பேச்சு, 3 பேர் சும்மா இருந்துட்டு போறாண்டா, அதை வச்சு நாங்க புது ப்ரொஜெக்ட் செய்யலாம் தானே. அப்ப முதல்ல என்ன கேள்வி கேட்போம், வேலையற்ற மனுத்தியாலம் அல்லது வேலையற்ற ஊழியம் நிறுவனத்திடம் காணப்படுகின்றதா. முதலாவது கேள்வி கேட்போம், வேலையற்ற மனுத்தியாலம் அல்லது வேலையற்ற ஊழியம் நிறுவனத்திடம் உள்ளதா. நிறுவனத்திடம் உள்ளதா என்று கேட்போம். வேலையற்ற இது நிறுவனத்தில் இருக்க அணுகும் ரெண்டு பதில் வரும் உங்களுக்கு தெரியும். ஆம் இல்லை. ஆம் என்று ஒரு பதில் வருது, அங்கால இல்லை என்ற ஒரு பதில் வருது. ரைட். முதலாவது வேலையற்ற மனுஷன் இருக்க சொல்றாங்களே, ஆமன்ட்டாங்களே. அப்ப வேலையற்ற மனுஷன் இருந்தா புது ப்ராஜெக்டுக்கு அவ்வளவு பேரை கொண்டு வச்சு வேலை செய்யலாம். அவன் ஏற்கனவே சம்பளம் கொடுத்துட்டு இருப்போம், எக்ஸ்ட்ராவா கொடுக்க வேண்டிய தேவையில்லை. என் வேலை இல்லாமல் சும்மா இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு போகணும். அப்ப அவையை பிடிச்சு கொண்டு என்ன செய்யலாம், நாங்க புது வேலைக்கு பயன்படுத்தலாமா இல்லையா. இப்ப வேலையற்ற மனுத்தியாலம் அல்லது வேலையற்ற ஊழியம் இருந்தால் எங்களுக்கு தொடர்புடைய கிரியம் பூச்சியம். ஏன் 1 ரூபா காசு கொடுக்காம ஏற்கனவே சம்பளம் கொடுக்கும், இந்த புது திட்டத்துக்கு பயன்படுத்தலாம். அப்ப தொடர்புடைய கிரியம் பூச்சியம். தொடர்புடைய கிரியம் பூச்சியம். தொடர்புடைய கிரியம் பூச்சியம். ரைட். இப்ப வேலையற்ற மனுத்தியாலம் எங்கள்கிட்ட இல்ல. வேலையற்ற மனுத்தியாலம் எங்கள்கிட்ட இல்ல என்றா நான் அடுத்த கேள்வி கேட்பேன். ஓகே இல்லத்தானே, பிரச்சனை இல்லை. மேலதிக ஊழியத்தை ஆட்சேர்க்கலாமா. இவங்க எல்லாமே வேலை செய்திருக்காங்க, பிரச்சனை இல்லை. நாங்க புதுசா ரிகோ பண்ணலாமா, அதான் ரிக்ரூட் பண்ணலாமா. மேலதிக ஊழியத்தை ஆட்சேர்க்க முடியுமா. அடுத்த கேள்வி கேட்போம், மேலதிக ஊழியத்தை ஆட்சேர்க்க முடியுமா. மேலதிக ஊழியத்தை ஆட்சேர்க்க முடியுமா என்ற ரெண்டு பதில்கள். மேலதிக ஊழியத்தை ஆட்சேர்க்க முடியுமா. மேலதிக ஊழியத்தை ஆட்சேர்க்க முடியுமா என்றா ரெண்டு பதில் வரும். ஆம் ஆட்சேர்க்கலாம், இல்லை ஆட்சேர்க்க முடியாது. ஆட்சேர்த்துட்டா பிரச்சனை இல்லை, என்ன செய்யலாம், அவன் சேர்க்கைக்கு வந்து அவனுக்கு எவ்வளவு சம்பளமோ அதை நாங்க கிரியமா இருக்கலாம். அப்ப ஆட்சேர்த்துட்டோம்டா, ஆட்சேர்ப்பிற்கான கிரியம் எவ்வளவு சம்பளம் சொல்றோமோ அதை எடுத்து கொடுப்போம். ஆட்சேர்ப்பிற்கான கிரியம். ஆட்சேர் காட்டி ஆட்சேர்க்க இயலாது பண்ணிட்டாங்க, ஒன்றும் செய்யலாம். திட்டம் எடுத்துட்டோம் அல்லது கட்டளையை வாங்கிட்டோம், ஆளும் மேலதிகமா எங்கள்ட்ட இல்ல, வேலையிட்ட ஆக்களும் இல்ல, புதுசாக ஆட்சேர்க்க இல்லாட்டி என்ன செய்யணும், எங்கள்ட்ட இருக்கிற ஆக்களை தான் கொண்டு பயன்படுத்தும். அப்ப அங்க ரெண்டு சிக்கல் வரும். எங்கள்ட்ட இருக்கிற ஆக்களை கொண்டு பயன்படுத்திக்க ஏற்கனவே நாங்க ஒத்துக்கொண்ட வேலைகள் எல்லாம் பிற்போடும், அதுதான் கொண்டு இங்க போட வேண்டா, அதுல சில இழப்பு வரும். அவ சந்தர்ப்ப கிரியம் பிளஸ் அவனுக்கு இங்க வச்சு சம்பளம் கொடுக்கணும், அங்க வேலை நிப்பாட்டிட்ட அங்க சம்பளம் கொடுக்கப்படாது. அப்ப ரெண்டு விஷயம், மேலதிக ஊழியத்தை ஆட்சேர்க்க முடியாட்டி
ஏற்கனவே இருக்கிற ஊழியத்தை பயன்படுத்துவோம், அதுல வர இழப்பு பிளஸ் ஊழிய கிரியம். அப்ப ஆட்சி இருக்கு இல்லாட்டி ஏற்கனவே உள்ள ஊழியத்தை பாவிப்பதால் ஊழியத்தை பாவிப்பதால் ஏற்படும் சந்தர்ப்ப செலவு பிளஸ் ஆட்சேர்ப்பு கூலிக்கிரி. ஏற்கனவே உள்ள ஊழியத்தை பாவிப்பதால் ஏற்படும் சந்தர்ப்ப செலவு பிளஸ் கூலிக்கிரியம். இப்ப மேலதிக ஊழியத்தை ஆட்சேர்க்கலாம் ரெண்டு விஷயம். ஏற்கனவே உள்ள ஊழியத்தை பாவிப்பதால் ஏற்படும் சந்தர்ப்ப செலவு பிளஸ் கூலிக்கிரியம். ஊழியத்தோடு அல்லது கூலியோட தொடர்புடைய கிரியம் கிளியரா பார்க்கணும். ஃபைனலி இயந்திரத்துடன் தொடர்புடைய கிரியம். இயந்திரத்துடன் தொடர்புடைய கிரியம். இயந்திரத்துடன் தொடர்புடைய கிரியம் என்றேக்க எங்களை சொல்றாங்க. இயந்திரத்தோட தொடர்புடைய கிரியத்துல முதலாவது வாடகை கிரியம். இயந்திரத்தை நீங்க வாடகை எடுக்கலாம், ஒரு தொடர்புடைய கிரியம் இருக்கும் வாடகை செலவு. அதே மாதிரி பராமரிப்பு கிரியம் தொடர்புடைய கிரியமா இருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இயந்திர பாவனையால் இயந்திர மீள் விற்பனை பெறுமதியில் ஏற்படும் வீழ்ச்சி. மீள் விற்பனை பெறுமதியில் ஏற்படும் வீழ்ச்சி. மூன்று விடயம் சொல்லினோம். இயந்திரத்துக்கு தொடர்புடைய வாடகை செலவு சொல்லினா, பராமரிப்பு செலவு சொல்லினா, இயந்திர பாவனையால் இயந்திர மீள் விற்பனையில் ஏற்படுற வீழ்ச்சி சொல்லினோம். இது மூன்றும் இயந்திரத்துடன் தொடர்புடைய கிரியம் கையில கணக்கணும். இதை விட சில விடயங்கள் எங்களுக்கு கணக்குல தொடர்பற்ற கிரியமா இருக்கும். ஒன்று பெருமானத்தை பெருமானத்தைவு தொடர்பற்ற கிரியம். இப்ப பெருமானத்தைவு சொன்னா நாங்க கணக்கில் எடுக்க மாட்டோம், தொடர்பற்ற கிரியம் என்று காட்டும். அதே மாதிரி ஏற்கனவே உறிஞ்சப்பட்ட மேந்தலை பொது நிர்வாக மேந்தலைகள் தொடர்பற்ற கிரி. உறிஞ்சப்பட்ட மேந்தலை பொது நிர்வாக மேந்தலை எல்லாம் தொடர்பற்ற கிரி. விளங்குதா சொல்ல வர விஷயம்? மாறும் செலவு தொடர்புடைய கிரி. மாறும் மேந்தல் தொடர்புடைய கிரி. மேந்தலை சொன்ன வரை என்று மாறும் மேந்தலை என்றது அதிகரிக்கும் கிரி எதுக்கு வருவது. சோ அது தொடர்புடைய கிரி, மறக்கக்கூடாது. அப்ப மூன்று பெரிய கன்செப்டா பார்த்திருக்கோம். மூலப்பொருளோடது, கூலியின், இயந்திரத்தின். இப்ப ஒரு கணக்குல வச்சு பார்க்க போகும். ஒரு குட்டி கணக்கு ஏ18 பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணியே நான் உங்களுக்கு வழங்கப்படுறேன். பாருங்க, நான் உங்களோட ஸ்கிரீன்ல அந்த கணக்கை ஷேர் பண்றேன். பாருங்க, தேவையான கணக்கு எடுப்போம். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன், விளங்கப்படுத்திட்டு போறது பாருங்க. இது ஒரு ஏ18 பழைய பாஸ் பேப்பர் ஒரு கணக்கு. நாங்க WAT ஸ்ரீலங்கா அந்த கணக்கை வச்சே பார்த்துட்டு போவோம். பாருங்க, இந்த கணக்கை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கணக்கு தெரியும். வரையறுக்கப்பட்ட ஜாட் கம்பெனி ஒரு மீன்பிடி வள்ளங்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றது. அண்மையில் இந்த கம்பெனி ஒரு மாத காலத்தினுள் 10 சிறிய மிதிப்பு வள்ளங்களை ஒவ்வொன்றும் 1,00,000 ரூபாய் விலையில் வழங்குவதற்கான கட்டளை ஒன்றை ஒரு வாடிக்கையாளரிடமிருந்து பெற்றுள்ளது. கம்பெனி இந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் கீழ்வரும் கிரிய தகவல்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மூலப்பொருளை பற்றி கழிச்சிருக்கிறோம், கூலியை பற்றி கழிச்சிருக்கிறோம், மேந்தலையை பற்றி கதைச்சிருக்கிறோம். கேள்வி கேட்டிருக்கிறோம். பாருங்க, நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு கிரிய ஆக்கக்கூறினதும் தொடர்புபட்ட கிரியங்களை இனங்கண்டு கணிப்பதுடன் இந்த கட்டளை கவனத்தில் கொள்வது தொடர்பாக அந்த கிரியங்கள் தொடர்புடையவையா அல்லது தொடர்பு அல்லாதவையாக கருதுவதாக காரணங்களை கூறலாம். இப்ப தொடர்புடைய கிரியமா அல்ல தொடர்பற்ற கிரியமான காரணம் சொல்லலாம். முதலாவது மூலப்பொருள் பாப்பம். ஒவ்வொரு வள்ளத்திற்கும் 12 சதுர அடி மீட்டர் செயற்கை நார் ஃபைபர் தேவைப்படும். தற்போது 1,20,000 மொத்த எட்டு பெறுமதியினை கொண்டு 20 சதுர மீட்டர் செயற்கை நார் களஞ்சியத்தில் உள்ளது. செயற்கை நாரின் நடப்பு சந்தை விலை சதுர மீட்டர் ஒன்றுக்கு 5,800. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, எங்களை சாட்டுக்கு வர போறோம். நாங்க வளமையா பார்த்த இப்ப மூலப்பொருளோட கணக்கீக நாங்க ஏற்கனவே பார்த்த அந்த மூலப்பொருள் தொடர்பான சாட் எங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். அப்ப பாருங்க, இங்க சொல்லப்படுது ஒவ்வொரு வள்ளத்திற்கும் 12 சதுர மீட்டர் செயற்கை நார் தேவை. முதல் எத்தனை வல்லம் வேண்டுமா? 10 வல்லமா? ரைட். அப்ப பாருங்க, எங்களை சொல்லி இருக்கிறோம் 10 வல்லம், 10 வல்லங்கள், 10 வல்லங்கள் எங்களுக்கு கட்டளை வர போகும். ரைட், ஓகே.
இப்ப ஒரு வள்ளத்துக்கு 12 சதுர அடி மீட்டர். அப்ப நாங்க முதல்ல வழியில பார்ப்போம். தேவைப்படும் மூலப்பொருளின் அளவு. அது வழியில பார்ப்போம். தேவைப்படும் மூலப்பொருளின் அளவு. தேவைப்படும் மூலப்பொருளின் அளவு ஏண்டா 10 வல்லமெல்லோ 10 ஒன்றுக்கு 12 சதுர மீட்டர் 120 மீட்டர் வேணும். எங்களுக்கு எத்தனை மீட்டர் வேணும்? 120 மீட்டர் வல்லத்துக்குரிய சேர்க்கை நார் வேணும். 10 வல்லம் ஒன்றுக்கு 12 மீட்டர். ஸோ 10 வல்லத்துக்கு சேர்த்து 120 மீட்டர் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு பார்ப்போம் எவ்வளவு இருப்புல இருக்கு. கேள்வி திருப்பி போகும் பாருங்க. சொல்லி இருக்கிறேன் பாருங்க. 20 சதுர பாருங்க, 20 சதுர மீட்டர் சேர்க்கையினார் களஞ்சியத்தில் உள்ளது. அப்ப நாங்க கேள்வி கேட்க போறோம் பாருங்க. மூலப்பொருள் வரையக்க ஏற்கனவே மூலப்பொருள் இருப்பில் உள்ளதா? ஏற்கனவே மூலப்பொருள் இருப்பில் உள்ளதா? ஆம். எவ்வளவு? 20. எங்களுக்கு தேவை 120. இதுல இருப்புல இருக்க எவ்வளவு இருப்பில் உள்ளது? இருப்பில் உள்ளது எங்களுக்கு தெரியும் எவ்வளவு? 20 மீட்டர். ஓகே. அப்ப எவ்வளவு இருப்புல இல்ல? 100 மீட்டர். அப்ப இருப்பில் இல்லாதது இல்லாதது 100 மீட்டர். இருப்பில் உள்ளது 20 மீட்டர். இருப்பில் இல்லாதது 100 மீட்டர். ரைட். அப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் இருப்புல இல்லாட்டி தொடர்புடைய இடம் என்ன? சந்தை விலை அல்லது கொள்வனவு விலை அல்லது உற்பத்தி விலை. இங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்க. நடப்பு சந்தை விலை எவ்வளவாம் பாப்பம். நடப்பு சந்தை விலை சதுர மீட்டருக்கு 5800. அப்ப நடப்பு சந்தை விலை எவ்வளவு? ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு சதுர மீட்டருக்கு 5800. அப்ப பாருங்க நாங்க இந்த வழியில பார்க்க போறோம். தொடர்புடைய கிரியம் தொடர்புடைய கிரியம் பார்க்க போறோம். முதலாவது மூலப்பொருள் நேர் மூலப்பொருள் ரெண்டு உடைச்சு காட்டணும். இருப்புல இருக்கிறதுக்கு தனியா இருப்பு இல்லாத தனி லொஜிக்கா பாத்தீங்க. அப்ப எங்களை இருப்புல இருக்க எவ்வளவு? சாரி, இருப்புல இல்லாதது 100 மீட்டர். இல்லாத பாப்போம். தர 5800. இப்ப இருப்புல இல்லாத முதல் பாப்போம். அப்ப எவ்வளவு வர போற? 100 தர 5800 580,000. ரைட். 580,000. 580,000. இந்த 20 மீட்டர் இருப்புல இருக்கு. 20 மீட்டர் இருப்புல இருக்கு. நாங்க கேட்போம் மரத்த கேள்வி. இருப்பு இருக்கு தானே? ஓகே. இந்த மூலப்பொருள் வளமையான தேவைக்கு பயன்படுத்தப்படுமா? பாருங்க கணக்குல அவை பயன்படுத்தப்படுமா இல்லையான்னு ஒன்றுமே சொல்லி செயற்கை நேரம் பெட்டி காய்ச்சிருக்கீங்க. அது வளமையா நாங்க பாவிக்கிறனாங்களா இல்லையா ஒன்றுமே கதைக்கு. அப்படி ஒண்ணுமே கதை காட்டி நாங்க ஒரு எடுப்போம், ஒரு அசம்ஷன் வளமையா பாவிக்கும். வளமையா செய்யறாங்கள்ட்ட அதை பற்றி கதைக்க மாட்டோம். எப்படியா இருந்து போட்டு செய்யறாங்களா அதை பற்றி புழுகுவான். இப்போ வளமையா செய்யறாங்க சிம்பிளா சைலண்டா இருப்பான். அப்ப வளமையா பாவிக்கிறது என்று சொன்னா கணக்குல பாவிக்காட்டி சொல்லுவான். பாவிக்கிறதா சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அப்ப நாங்களாவே ஒரு எடுப்போம். இது வளமையான தேவைக்கு பயன்படுத்தப்படுவது இல்லை. இது வளமையான தேவைக்கு பயன்படுத்தப்படுவது இல்லை. அப்ப வளமையான தேவைக்கு வளமையான தேவைக்கு பயன்படுத்தப்படுவது இல்லைன்னு சொல்லுவான். பாவிக்கிறதா அதை பற்றி ஒரு கதையுமே இருக்கா? சிம்பிளா இருந்துட்டு போயிடுவான். பாவிக்காட்டி தான் இதை பற்றி புழுகா சொல்லுவான். பாவிக்கிறது தானே. பாவித்தால் உங்களுக்கு தெரியும். பிரதி டிகிரியும் கணக்கில் தெரியல. பிரதி டிகிரியும் பிரதி டிகிரி சந்தை விலை. பிரதி டிகிரியும் தராட்டி சந்தை விலை எடுப்போம். அப்ப 20 மீட்டர் தர 5800. 20 மீட்டர் தர 5800. 20 தர 5800. 116,000. 116,000. அப்ப டோட்டல் கூட்டுவோம். எவ்வளவு வேலை போற? 580,000. 696,000. 696,000. அப்ப மூலப்பொருளோட தொடர்புடைய ஏரியா 696,000. இப்ப நீங்க என்ன கேட்கலாம்? ஏன் 5,800 பொறுத்தானே பெருக்கிறீங்க? என்னத்துக்கு ரெண்டு தடவை பெருக்கணும்? இது நாங்க ரீசன்ஸ் கொடுப்போம். ரீசன்ஸுக்கு மார்க்ஸ் எப்படி என்றா இப்ப இதை எழுதி போட்டு இதுக்குள்ள நீங்க குறிப்பு மாதிரி கொடுப்பீங்க. மூலப்பொருளில் 20 மீட்டர் ஏற்கனவே இருப்பில் உள்ளது. இது வளமையான தேவைக்கு பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருள். எனவே
அதோட தொடர்புடைய கிரியமாக சந்தை விலை கருத்தில் கொள்ளப்பட்டது. பிரதியீட்டு கிரியம் கருத்தில் கொள்ளப்படும். பிரதியீட்டு கிரியம் தரப்படாத விடத்து சந்தை விலை கருத்தில் கொள்ளப்பட்டது. ரைட். 100 மீட்டர் இருப்பில் இல்லை. இருப்பில் இல்லாத அதற்குரிய தொடர்புடைய கிரியமாக சந்தை விலை கருத்தில் கொள்ளப்படும். அப்ப நீங்க ரெண்டு விஷயமும் கிளாரிட்டியா கொடுக்கணும். இதுக்காகத்தான் தனித்தனி உடச்சி செய்யுது. அப்ப மூலப்பொருள் அப்ப போடுவோம். ஆம், முதலாவது கட்டளை வருமானம் காட்டி போட்டு போடும். கட்டளை வருமானம், கட்டளை வருமானம், இதுல தொடர்புடைய கிரியம் அதுல வந்து நாங்க வைக்கிற மூலப்பொருள். மூலப்பொருளை பொறுத்த வரைக்கும் மூலாவதுக்கு 696,000 செய்து போட்டு கொண்டு போடுவோம். ரைட். இனி அடுத்து எடுக்கிறோம் கூலிக்கு வரும். என்ன சொல்லி நின்று பார்ப்போம். கூலிக்கு என்ன கதைக்கணும் என்று பார்ப்போம். ரைட். கூலிக்கு என்னவாம்? வல்லம் ஒன்றுக்கு 80 மணித்தியாலம் தேவைப்படும். ரைட். மீன்பிடி வள்ளங்களுக்கு குறைந்த கேள்வி இருப்பதன் காரணமாக இந்த பணிக்கு வேலையின்றி இருக்கும் 5 ஊழியர்களை பயன்படுத்துவதற்கு கம்பெனி எதிர்பார்க்கின்றது. இப்ப 5 ஊழியர்களை பயன்படுத்த கம்பெனி எதிர்பார்க்குதா? ரைட். உற்பத்தி பிரிவில் உள்ள ஒரு ஊழியர் மாதம் ஒன்றுக்கு 20 வேலை நாட்கள், ஒரு ஆள் வந்து 20 வேலை நாட்கள் 166 மணித்தியாலம் வேலை செய்யணும். ரைட். ஓகே. 160 மணித்தியாலம். அவருக்கு மாதாந்த சம்பளமாக 60,000 செலுத்தப்படும். அத்துடன் ஒவ்வொரு உற்பத்தி ஊழியருக்கும் கட்டளை ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வீதம் ஊக்குவிப்பு பணி செய்ய தரகு செலுத்தப்படுமாம். ரைட். பாருங்க, வல்லம் ஒன்றுக்கு எங்களுக்கு 80 கூலி மணித்தியாலம் தேவை. அப்ப நாங்க மொத்தமா பார்ப்போம். எங்களுக்கு தேவையான மொத்த ஊழிய மணித்தியாலம் தான் பார்ப்போம். அப்ப இங்க பார்ப்போம். நீங்க இதே மாதிரி மூலப்பொருள் பண்றது கூலிக்கு பார்ப்போம். தேவையான மொத்த கூலி மணித்தியாலம் மொத்த கூலி மணித்தியாலம் தேவையான மொத்த கூலி மணித்தியாலம் பார்ப்போம். 10 வல்லம். ஒரு வல்லத்துக்கு எத்தனை மணித்தியாலமாம்? உங்களுக்கு இந்த கேள்வி கிளியரா தெரியணும்ன்றதான் திருப்பி திருப்பி ஷேர் பண்றேன். எத்தனை மணித்தியாலமாம்? 80 மணித்தியாலமாம். அப்ப 10 தர 80 மணித்தியாலம்டா 800 மணித்தியாலம் மொத்தம் தேவை. எங்களுக்கு தேவையானது எவ்வளவு? 800 மணித்தியாலம் தேவை. எங்களுக்கு தேவையானது மொத்தமா 800 மணித்தியாலம் தேவை. இப்ப பாப்போம். நாங்க இப்ப எங்களுக்கு கேள்வி வரும், வேலையற்ற அல்லது ஊழிய வேலையற்ற ஊழியர் அல்லது ஊழிய மனத்தியாலம் இருக்கா? அப்ப இதில் கதைச்சிருக்கிறாரு பாப்போம். இல்லாட்டி ஃபுல்லாவே ஆட்சேர்ப்பு செய்யணும். இங்க ஏதாவது கதைச்சிருக்கீங்க வேலையற்ற கூலி மனத்தியாலம் பற்றி ஏதாவது கதை கதைக்கினியான்னு பாப்போம். பாருங்க, வேலையின்றி இருக்கும் 5 ஊழியர்களாம். 5 ஊழியர் வேலை இல்லாமல் இருக்கிறோம். ஓகே. ஒரு ஊழியர் வந்து 160 மணித்தியாலம் வேலை செய்யணும். வேலை இல்லாமல் இருக்கிற சும்மா வேண்டா. அப்ப அவன் செக் பண்ணும். இப்ப வேலையேற்ற மணித்தியாலம் உங்களுக்கு இருக்கு. அப்ப நாங்க வேலையேற்ற மணித்தியாலம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? இப்ப வேலையேற்ற மணித்தியாலத்தை பார்ப்போம். வேலையேற்ற மணித்தியாலம், வேலையேற்ற மணித்தியாலம், வேலையேற்ற மணித்தியாலம். 5 ஊழியர்கள் ஒரு ஆள் 160 மணித்தியாலம் என்றா 800 மணித்தியாலம் வேலை இல்லாம இருக்கிறோம். 800 மணித்தியாலம் வேலை இல்லாம இருக்கிறோம். இப்ப நாங்க பாத்துறாங்க, வேலையேற்ற மணித்தியாலம் இருந்தால் தொடர்புடைய கிரியம் 0. அவ்வளவு மணித்தியாலத்துக்கும் 1 ரூபா காசு கொடுக்க தேவை. அப்ப பாருங்க, அப்ப தொடர்புடைய கிரியம் வரைக்கும் கூலிக்கு வரைக்க 800 மணித்தியாலம் தர 0 0. 800 மணித்தியாலம் தர 0 0. ரைட். 800 மணித்தியாலம் தர 0 0. இதை விட வேறு ஏதாவது கதைக்கணுமா? ஏதாவது கதைச்சால் அதையும் நாங்க பார்ப்போம். இதுல ஏதாவது வேறு ஏதாவது கதைக்கணுமா? மாதாந்த சம்பளம், நிலையான சம்பளங்கள் தொடர்பற்ற கிரியம். அப்ப மாதாந்த சம்பளம் நிலையாக கொடுக்குற சம்பளம் நாங்க கருத்துல கொள்ள மாட்டோம். ஞாபகம். மாதாந்த நிலையான சம்பளங்கள் எல்லாம் தொடர்பற்ற கிரியம். ஆனால் ஒவ்வொரு ஊழியருக்கும்
கட்டளை ஒன்றுக்கு 15,000 வீதம் ஊக்குவிப்பு பரிசை செலுத்தப்படுமா? கட்டளை ஒன்று இருக்கு. இங்க ஒரு கட்டளை 10 வல்லம் வருது. சில பேர் மாறி விளங்குறது ஒரு வல்லத்துக்கு சொல்ல இல்லை, ஒரு கட்டளைக்கு தான் 15,000 ஒவ்வொரு ஊழியருக்கு. அது தொடர்புடைய ஊக்குவிப்பு பணி செய், அல்லது ஊக்குவிப்பு தரகு, போனஸ், மேலதிக நேர கொடுப்பெல்லாம் தொடர்புடைய ஒவ்வொரு ஊழியருக்கும் 15,000 ஆமாண்டா. எங்கள்ட்ட ஊக்குவிப்பு பணி செய், அது தொடர்புடைய கிரியா. ஊக்குவிப்பு பணி செய், ஊக்குவிப்பு பணி செய் ரெண்டா. 5 ஊழியர் ஒரு ஆளுக்கு 15,000 படி பார்த்தா 75,000. அப்போ ஊழியத்தோட தொடர்புடைய கிரியம் 75,000. 800 மணித்தியாலும் வேலை இல்லாம இருக்கிறோம், அது அப்படியே பாவிக்கலாம். வேலை இல்லாம இருந்தா வேலையற்ற ஊழிய மணித்தியாலம் தொடர்புடைய கிரியம் 0 பார்த்துனாங்க. 800 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். அதை விட மாதாந்த சம்பளம் தொடர்புடைய கிரியம் சொன்னாங்க. அவைக்கு நிலையா கொடுக்குற சம்பளங்கள் தொடர்புடைய கிரியம். ஊக்குவிப்பு பணி செய்வது தொடர்புடைய கிரியமா இருப்போம். அப்ப இங்க ஊழியத்தோட வர்றது 75,000. அப்ப நீங்க கொண்டு போறோம் கூலி 75,000. கூலி 75,000. கூலி 75,000. மேந்தலையை பற்றி பார்ப்போம். இனி நாங்க மேந்தலையை பற்றி பார்ப்போம். மாதம் ஒன்றுக்கு பாதிரப்பட்ட மேந்தலை கிரியம் 3 மில்லியன். இது நேர்கூலி மனிதம் உறிஞ்சப்படும். நான் உறிஞ்சப்பட்ட மேந்தலை தொடர்பற்ற கிரியம். கம்பெனியின் மாதாந்த மேந்தலை கிரியம் வல்லம் ஒன்றுக்கு 25,000 அதிகரிக்கும். அதிகரிக்கும் மேந்தலை. அப்ப பார்க்கணும், உறிஞ்சப்பட்ட மேந்தலை எடுக்க மாட்டோம், அதிகரிக்கும் மேந்தலை எடுப்போம். நேரடியா போடும் அதிகரிக்கும் மேந்தலை வல்லம் ஒன்றுக்கு 25,000. அப்படித்தான் திருப்பி பார்ப்போம். வல்லம் ஒன்றுக்கு 25,000 தான் சொல்லியிருக்கிறோம். மாதாந்த மேந்தலை கிரியம் வல்லம் ஒன்றுக்கு 25,000 அதிகரிக்கும். வல்லம் ஒன்றுக்கு அதிகரிக்கும் என்றபடியே தான் எடுக்கிறோம். அப்ப 10 வல்லம் 10 தர 25,000. 250,000. 250,000. 250,000. 250,000. கட்டளை வருமானத்தை எவ்வளவு அப்படி வல்லம் விற்க போறோம்னு சொல்லிக்கணும் என்று பார்த்தோம்னா நாங்க ஒப்பிட்டு முடிவு சொல்லலாம். பத்து சிறிய மதிப்பெண்ணும் 1 லட்சம் படி. அப்ப கட்டளை வருமானம் பார்க்கலாம். 10 வல்லம் 1 லட்சம் ரூபாய் படி 1 மில்லியன். இதுல கழிப்படி வீதம் செலவுதான். லாபம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுவோம், நட்டம் வந்தால் நிராகரி. பார்த்தா 1 மில்லியன்ல இருந்து 696,000 மைனஸ் 75,000 மைனஸ் 250,000, 21,000 நட்டம். இந்த கட்டளை ஏற்றுக்கொண்டா எங்களுக்கு 21,000 நட்டம். ஆகவே இந்த கட்டளையை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த கட்டளை ஏற்றுக்கொண்டோம்டா எங்களுக்கு என்ன வரப்போகுது? 21,000 நட்டம் வரும். ஆகவே இந்த கட்டளை நிராகரிக்கும். இடைக்கெல்லாம் குறிப்பு கொடுக்கேன். ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் வேலையேற்ற மத்தியாவது தொடர்பற்ற கிரியம் 0. அதே சொல்லிட்டோம். நிலையான சம்பளத்துக்கு இல்ல தொடர்பற்ற கிரியம். அதே மாதிரி ஊக்குவிப்பு பணித்த தொடர்புடைய கிரியம். இங்க சொல்லணும், நீங்க நிலையான மேந்தலையை பொறுத்த வரைக்கும் உறிஞ்சப்பட்ட மேந்தலை தொடர்பற்ற கிரியம், அதிகரிக்கும் மேந்தலை தொடர்புடைய கிரியமாக கருதப்படும். ரைட். இது நாங்க ஏன் ஏற்றுக்கொள்ளல? அப்ப இங்க பிளஸ்ல வந்தா ஏற்றுக்கொள்ளுவீங்க, மைனஸ்ல வந்தா ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப தொடர்புடைய கிரியம் என்றா என்ன? தொடர்புடைய கிரியத்தின் வகைகள் என்ன? தொடர்பற்ற கிரியம் என்றா என்ன? அதுண்ட வகைகள் என்ன? பிறகு மூலப்பொருளுடன் தொடர்புடைய கிரியத்தை பார்த்திருக்கிறோம். கூலியுடன் தொடர்புடைய கிரியம் பார்த்திருக்கிறோம். இயந்திரத்துடன் தொடர்புடைய கிரியம் பார்த்திருக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் ஏஏடி பேப்பர் ஒரு கணக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு இந்த வெபினார் போட்டு செய்த முக்கியமான எந்த ரீசன் என்ன கணக்கு செய்து பிரியோசனம் கணக்க அந்த கன்செப்ட் வைஸா உங்களுக்கு கிளியரா வருதா? இனி நீங்க இதை வச்சு கணக்குகளை வேண்டிய பாஸ் பேப்பர்ஸ் கணக்குகள் எல்லாமே நீங்க உடைச்சு பார்க்கலாம். விளங்குதா சொல்ல வர விஷயம்? சந்தர்ப்பம் இருந்தால் இன்னொரு வீடியோ உங்களுக்கு வெபினார் பார்ட் 2 வீடியோ தொடர்புடையதுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஏஐடி பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் என்ன ஒரே டபிள்யூடி மாடல்ல கணக்கு செய்து பார்த்தோம்னா அதே மாடல்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ். அப்ப டபிள்யூடி பாஸ் பேப்பர்ஸ் கொஞ்சம் நான் உங்களுக்கு செய்து இன்னொரு வெபினார் வீடியோ உங்களுக்கு தருவேன். சரி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 18 நல்ல ஒரு சிறந்த தெரிவு. என்னன்னு சொன்னா இலங்கையில தொழில்சார் கல்வி நிலையில முக்கியமான ஒரு நிலையை WIT ஸ்ரீலங்கா வகித்து கொண்டிருக்கு. அப்ப நீங்க நல்ல ஒரு தெரிவு செய்திருக்கிறீங்க, ஃபைனல் லெவலுக்கு வந்திருக்கிறீங்க.
என்னடா கணக்க பாடமாக்கி படிக்காதீங்க, கன்செப்ட் வைஸா. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து கணக்கு கன்செப்ட் லொஜிக்கா இருக்கு. இப்போ நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் லொஜிக்கா திங்க் பண்ணீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே கஷ்டம் இருக்காது. சிம்பிளா கணக்கு உடைச்சிட்டு போனீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் உங்களுடைய எதிர்பார்க்குற விஷயம். சரியா? அப்போ ஆல் த பெஸ்ட். எக்ஸாமை வடிவா செய்யுங்க. ஃபியூச்சரில் வந்து எல்லாருமே ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட்னா அல்லது ஒரு சீமா குவாலிஃபைட் அக்கௌண்ட்னா ஏசிசிஏ குவாலிஃபைட் அக்கௌண்ட்னா வரணும். நன்றி. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.